வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜனவரி 5 தேசிய பறவைகள் தினம். அதனால் அந்த பறவைகள் தினத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்தை சொல்லிட்டு அந்த பறவைகளை பற்றி நிறைய படித்து அறிந்து அதுக்கு சரணாலயங்கள் அமைத்து அதனுடைய வாழ்ந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த திரு சலீம் அலி கான் அவர்களையும் இந்த இடத்துல நினைவு கூர்ந்து தமிழ் திரையுலகிலே பறவைகளை பற்றிய பல பாடல்கள் உள்ளது. 2-3 மட்டும் பார்க்கலாம். பறவைகள் பலவிதம், பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பச்சை கிளி பாடுது பக்கம் வந்தே ஆடுது, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். இப்படி பல பாடல்கள். அதனால பறவைகள் தினத்துக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க. பழமொழி. என்ன பழமொழி? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. எப்படிங்க? அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. முதல்ல அடுப்புன்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்தா தான் இப்ப இருக்கிறவங்களுக்கு புரியும். அடுப்புன்னா நீங்க நினைக்கிற கேஸ் அடுப்பு இல்லை, மற்ற அடுப்புகள் இல்லை, விறகடுப்பு. அதாவது விறகை வைத்து எரித்து அதன் மூலம் சமையல் செய்வது அந்த காலத்து பழக்கம். ஒரு சின்ன மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பு இருக்கும். அதில் விறகுகளை வச்சு பற்ற வச்சோம்னு சொன்னால் அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். அப்பப்போ தள்ளிவிடணும், லேசாக ஊதணும். சில சமயம் புகையும் போது ஊதணும். அந்த சமையல் செய்யும் வேலையை பெண்கள் செய்த காரணத்தினால என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுப்பு ஊதும் பெண்கள் அப்படின்னு ஒரு காலத்தில் வச்சிருந்தாங்க. அப்போ அடுப்பு ஊதுற பெண்ணுக்கு எதுக்கியா படிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியை இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். உண்மையான அர்த்தம் அதுவா? இல்லை. இப்போ உண்மையான அர்த்தம் என்ன? அதாவது அந்த காலத்துல எல்லாமே முகத்தளவை. அது எப்படின்னா அரைக்கால் படி, காப்படி, அரைப்படி, ஒரு படி. அந்த ஒரு படியில் பட்டண படின்னு ஒன்று இருக்குது, சாதா படின்னு ஒன்று இருக்குது. ஏதோ அளவில் கொஞ்சம் வித்தியாசப்பட போல. அதுக்கப்புறம் தான் இந்த நிறுத்தலை கண்டுபிடித்த பிறகு எடை கணக்கு போட ஆரம்பிச்சு. சாதாரண வீடுகளில் மல்லிகை செடி கொடியெல்லாம் இருக்கும். அதில் மல்லிகைப்பூ எடுத்துக்குவாங்க. வெளியிலேருந்து தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்து விற்கிறவங்களும் காலனா, அரையனா, 1 அணா 2 அணா அந்த மாதிரி ரொம்ப சொற்ப விலைக்கு கொடுப்பாங்க. விலை மலிவாக இருக்கிறதுனாலையும் அந்த பூக்களின் தரம் அருமையா இருக்கிறதுனாலையும் சாதாரணமா பெண்கள் கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க. ஒரு படி பூ வாங்குவாங்க. ஒரு படி பூ கடன்னு கட்டுவாங்க. அது பூரா என்ன பண்ணுவாங்க? 3-4 மடிச்சு தலையில சூடிக்குவாங்க. காலையில இருந்து சமையல் பண்ணும்போது நல்ல காஞ்ச விறகு அருமையா எரியும். அந்த வெப்பம் காரணமாக அந்த பூ வாடி போயிடும். அடுப்பு ஊதும் பெண்ணுக்கு படிப்பூ எதற்கு அப்படின்னு அன்னைக்கு கேட்டிருக்காங்க. பூ வைக்காதன்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. 4-5 மணி சுமாருக்கு முகம் கழுவி மறுபடியும் தலை சீவி பூச்சூடி அந்த நேரம் நீங்கள் பூ வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மாலை நேரத்தில் அந்த பூ சீக்கிரம் வாடாது. அதோடு அவங்க கோயிலுக்கு போவாங்க, வேற எங்கேயும் வெளியில் போவாங்க, உறவினர்கள் வீட்டுக்கு போவாங்க, நண்பர்கள் வீட்டுக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க, எங்கேயோ போவாங்க. அப்படி போகும்போது அது பார்க்க அழகாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அந்த பூ அந்தளர்ந்த அந்த மல்லிகை பூ அப்படியே மனதை கவரும், அழகாக இருக்கும். அப்பேற்பட்ட பூவை எதுக்கு நீ சமையல் பண்ணும்போது சூடிக்கொள்கிறாய் அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள். ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதனால் இந்த பழமொழியை இனிமேல் நீங்கள் கேட்கும்போது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு புரிஞ்சுக்காதீங்க. படிப்பு எதற்கு, மாலை வைக்கலாமே அப்படிங்கிற அர்த்தத்துக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள். இதுதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.